கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் கவலையோட இருக்கிறீங்க. அநேகர் சரீரத்தை குறித்து ஒரு கவலை. இந்த வியாதி எப்போ மாறும், எப்போ இந்த சரீரத்துல சுகம் உண்டாகும், என் வாழ்க்கையில எப்பொழுது சுகமான வாழ்க்கை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க சரீரத்தை கொடுத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சிலர் வருமானத்தை நினைச்சு கவலைப்படுறீங்க. கையில சரியான வருமானம் இல்லையே, நான் எப்படி நடத்த போறேன், எப்படி குடும்பத்தை நடத்த போறேன், எப்படி என் தேவைகள் சந்திக்கப்படும், நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கையின் பிரயாசத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். சிலர் குடும்பத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சிலர் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சிலர் பிள்ளைகளின் படிப்பை குறித்து, திருமணத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல பேசுற காரியம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுற, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த சந்தோஷத்தோட நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்க, எப்படி நான் கவலை இல்லாம இருக்க முடியும், எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, நான் எப்படி கவலை இல்லாம இருக்க முடியும், எனக்கு கடன் நிறைய இருக்கிறது, இந்த கடனை அடைக்க தேவைகள் அதிகமா இருக்கிறது, எப்படி நான் கவலை இல்லாம இருக்க முடியும், என் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தணுமே, பணம் தேவைப்படுகிறதே, எப்படி கவலை இல்லாம நான் இருக்க முடியும். எங்க வீட்டுல என் வீட்டுக்காரர் வியாதினால அவஸ்தைப்பட்டு இருக்கிறாரு, எவ்வளவு மருந்து சாப்பிட்டு சுகம் கிடைக்கவில்லையே, எப்படி நான் கவலை இல்லாம இருக்க முடியும் என்று நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை நம்ம பார்ப்போம். மத்தேயு 6:25 முதல் 27. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அல்லேலூயா. நீ எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஆகாயத்துல பறக்கிற பறவைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அப்படிங்கிறாரு. அந்த பறவைகளை எதையாவது குறித்து கவலைப்படுதா? அதை எதை குறித்துமே என்ன செய்யல, கவலைப்படவில்லை. ஆனா ஆகாயத்து பறவைகளையும் கர்த்தர் என்ன பண்றாரா, போஷிக்கிறார். அவைகளை பார்க்கிலும்